சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஐஜாயுத்மகே தண்டகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, பெண்ணால் வந்தது மண்ணால் மாறப்போகின்ற மகத்தான ஒரு யோகம். 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே உச்சமடையக்கூடிய குருவனுடைய உச்ச பயிற்சி இந்த 2026 நடைபெறப் போகுது. நடந்து முடிந்த ஒரு 3 விஷயத்தை மாற்ற முடியுமா அப்படிங்கிட்டா இந்த குரு பகவானால் மாற்ற முடியும். வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமே ஒன்றும் பண்ண முடியாது யாராலையும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழல்ல கண்டிப்பா இந்த கிரகம் உங்களை காப்பாற்றும். கடவுளும் கைவிட்ட நேரத்தில் கர்மா காப்பாற்றும். அந்த கர்மாவுக்குரிய கிரகம் குரு பகவான் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சில மாற்றத்தை செய்வார். அது மிக முக்கியமா 3 விஷயத்தை மாற்ற போறாரு. ஸோ கண்டிப்பா பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலங்கள் மற்றும் குருவனுடைய வக்ர நிவர்த்தி பலங்களை பதிவிட்டாச்சு. பார்க்கலனா சேனலை போய் பாருங்க. மேலும் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் அண்ட் ஆஃப் மாதிரி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுக்கோங்க. நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, இந்த 2026 வருடத்தில் மிக மிக ஒளிமயமான ஒரு எதிர்காலம் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரத்துக்கு இருக்கோ இல்லையோ தெரியாது. ஆனா கண்டிப்பா திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கு. இருளடைந்து போன உங்க வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றுவதற்கு குருவானுடைய பயிற்சி தயாரா இருக்குது. மிதுன ராசியில் கூடிய குருவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று கடக ராசிக்கு வந்து உச்சமடைய போறார். கடகராசி என்பது குருவனுடைய உச்ச வீடு. மேலும் அவர் அமர்ந்திருக்கக்கூடிய வீடு யாருடைய வீடுன்னா சந்திர பகவானுக்குரிய வீடு. சந்திரன் யாருன்னா உங்களுடைய திருவோண நட்சத்திரத்திற்கு அதிபதி. மேலும் மகர ராசிக்கு குருவனுடைய நேரடி 7ஆம் பார்வை, அதாவது 7ஆம் பார்வை என்பது 100க்கு 100% முழுமையான பார்வைன்னு சொல்லலாம். அப்ப 100% பலன்களை மகர ராசிக்காரர்கள் அனுபவிக்க போகிறார்கள். அதிலும் குறிப்பாக திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு 100% கண்டிப்பா கிடைக்கும். அதுல நன்மைகள் கண்டிப்பா நடக்கும். சரி, முதல்ல எடுத்த உடனே நான் சொல்லக்கூடியது இந்த 3 விஷயத்த நடந்து முடிஞ்ச விஷயத்த மாத்துவார் நான் சொன்னேன் இல்லையா? அதுல முதல் விஷயம் நான் சொல்றது திருமண வாழ்க்கை. திருத்தி எழுதப்படும் திருமண வாழ்க்கை, திரும்ப கிடைக்கும் திருமண வாழ்க்கை, மறுமண வாழ்க்கை கண்டிப்பா உண்டு. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு நான் வந்து திருமணம் இன்னும் நடக்காம இருக்குங்க, ரொம்ப ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கு, ஏற்கனவே 2-3 அலைன்ஸ் நிறைய அலைன்ஸ் பார்த்து தடைபட்டு இருக்கு அப்படின்றவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை நல்லபடியாக நடந்து முடியும். அதேபோல பிரிஞ்சு போன கணவன் மனைவி அல்லது ஏற்கனவே பிரேக்கப் ஆன காதல் கைகூடி வருவதற்கு கல்யாணத்தில் முடிவதற்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு அடுத்தபடியா மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு தவறான நபரை கல்யாணம் முடிச்சிட்டீங்க, இல்லை ஒரு கமிட்மெண்ட்ல சிக்கிட்டீங்க, சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட நபர்கள்ட்ட இருந்து விலகிறதுக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு சான்ஸை கொடுப்பாரு அந்த குரு பகவான். அல்லது அவர்கள் குணம் மாறுவார்கள். தவறான பாதைக்கு தவறான பழக்க வழக்கத்துக்கு உங்க வாழ்க்கை துணை அடிக்டா இருந்தா, அடிமையா இருந்தா, சிக்கி தவிச்சிருந்தா அந்த தவறான வழிக்கு சென்ற அந்த வாழ்க்கை துணை திருந்துவார்கள், திரும்புவார்கள், சரிங்களா? அப்போ உங்களோட ஒரு அந்யோன்யம் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அது நடக்கக்கூடிய வாய்ப்பு. ஒன்று அவர்களை திருத்துவார் இந்த குரு பகவான், அல்லது அவங்ககிட்ட இருந்து உங்களை விலக்கி வைப்பார் குருவான். நீங்க தப்பிக்கிறதுக்கு வழியை காட்டுவார், சரிங்களா? அது கண்டிப்பா நடந்து முடிஞ்சிடும். ஸோ 2வது விஷயம், ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயத்துல மாட்டிக்கிட்டீங்க. ஸோ கமிட்மெண்ட்ல சிக்கியாச்சு, சரிங்களா? ஒரு கான்ட்ராக்டோ ஒரு ஒப்பந்தமோ ஏதோ ஒன்று பெனிஃபிட்ல மாட்டிக்கிட்டாச்சு, வேற வழி இல்லாமல் பிடிக்காத ஒரு வேலையில சேர்ந்தாச்சு. ஸோ என்னுடைய தகுதிக்கு, என்னுடைய படிப்புக்கு, என்னுடைய உழைப்புக்கு இந்த சம்பளம் பத்தாது, இது சரியான சம்பளம் இல்லை, சரியான பதவி இல்லை அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டீங்களா? ஸோ ஏதாவது ஒரு வழி நமக்கு புதுசா ஒரு சான்சஸ் கிடைச்சிடாதா வேலையில அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படி வேற ஒரு கம்பெனிக்கு, வேற ஒரு நிறுவனத்துக்கு, வேற ஒரு ஊருக்கு இடமாறக்கூடிய வாய்ப்பினை குருவான் கொடுப்பாரு. உயர்ந்த சம்பளம், நல்ல ஒரு வேலை அப்படின்றது அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த 2026. ஸோ மகர ராசிக்காரங்க தாராளமா இடம் மாறிப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுல உங்களுக்கு வெற்றி சக்சஸ் உண்டு. இது 2வது விஷயம். 3வது விஷயம், மிக முக்கியமான 3வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள். ஸோ உங்களுடைய பிள்ளைகளுக்காக சில மெனக்கெட்டு சில காரியங்கள் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அது தோல்வி அடைஞ்சிருக்கும். அல்லது உங்களை புரிஞ்சிக்காம சண்டை போட்டு ஃபைட் பண்ணி உங்க பிள்ளைங்க போயிருப்பாங்க. அல்லது பிள்ளைகளுடைய உடல்நிலையில ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். பிள்ளைகளுக்காக படிப்பு சம்மந்த விஷயத்தில் கடன் வாங்கி மாட்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்படி பிள்ளைகளை சார்ந்து, உங்களுடைய குழந்தைகளை சார்ந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அல்லது சில பேருக்கு குழந்தை பாக்கியமே இல்லை
அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல முதல்ல குருவன் சரி பண்ண போறாரு. சரிங்களா? உங்களுக்கு புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா புத்திரக்காரகன் குருவனுடைய நேரடி பார்வை உங்கள் மீது இருக்கு. அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல பிள்ளைகளுடைய வழிகளில் சில நன்மைகள் நடக்கும். பிரிஞ்சு போன பிள்ளைகள் அல்லது உங்களை புரிந்து கொள்ளாத உங்களுடைய பிள்ளைகள் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. பிள்ளைகளுடைய உடல்நிலை சரியா இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்காக, குழந்தைகளுக்காக நிறைய மெடிக்கல் செலவு ஏற்படுச்சா அது இப்போ கிளியர் ஆகும், அது இப்போ சரியாகும், அந்த நோய் பிரச்சனை குறையும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு திருமணமோ ஒரு நல்ல ஒரு சுபகாரியமோ நடத்தி வச்சு உங்களுடைய கடமைகளை பூர்த்தி பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு. சரிங்களா? இதற்கு அடுத்து பெண்ணால் வந்தது மண்ணால் மாறும்னு நான் சொன்னேன். ஆமாங்க, இந்த மகர ராசிக்காரங்களுக்கு, திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அல்லது பெண் தோழிகள் அல்லது உங்களுடைய முதலாளிகள் அல்லது அதிகார பதவியில் இருக்கக்கூடியவங்க பெண்ணா இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்டவர்கள் ஏதேனும் ஒரு பெண் சம்பந்தப்பட்ட விவகாரத்துல ஒரு பிரச்சனையில நீங்க மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அதுல இருந்து ஒரு விடுதலை அடைவதற்கு வேற ஒரு ஊருக்கு, வேற ஒரு வீட்டுக்கு, வேற ஒரு நாட்டுக்கு இடம் மாறுவதால் அந்த மண்ணை மாத்துறதுனால அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க தப்பிப்பீங்க. அப்படி மாறி போகக்கூடிய யோகம் மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. இருக்கிற பிரச்சனைய சரி பண்ணுவதை விட, சரி பண்ணணும்னு நீங்க நினைக்கிற நீங்க முயற்சி பண்றதெல்லாம் ஓகே, ஆனா அதை இடம் மாறினால் கண்டிப்பா பல விஷயங்கள் மாறும். ஸோ மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாற்றம் உங்ககிட்ட இருந்து நடக்கணும். நீங்க இடம் மாறி போனா, மண் மாறி போனா, பெண்ணால் ஏற்பட்ட பிரச்சனைகள், பெண்ணால் ஏற்பட்ட தொந்தரவுகள் உங்களுக்கு சரியாகும். ஸோ பெண்கள் சார்ந்த பிரச்சனையும் குறையும். ஸோ பொதுவாக மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஆகாது. இந்த மாதிரி சண்டை சச்சரவுல சிக்கி தவித்து கொண்டிருந்தாலும் அந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஓயணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கொஞ்சம் விலகி போங்க, இடம் மாறி போங்க. அது கண்டிப்பா அந்த குருவனுடைய உச்ச பயிற்சி மூலமாக நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியா சொத்து தகராறு, அதே பெண்கள் சார்ந்த விஷயத்துல ஒரு சொத்து தகராறு போயிருச்சுன்னா அதுவும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எப்படி அப்படின்னா, இந்த ஒரு சொத்தை, ஒரு நிலத்தை வித்துட்டு நல்ல ஒரு லாபம் பார்த்துட்டு வேற பக்கம் ஊர்ல போய் நீங்க செட்டில் ஆகக்கூடிய யோகம் இருக்கு. சரிங்களா? ஸோ அதே போல பெண்கள் வழியில சொத்து பணம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்களுடைய மனைவி வழியிலோ உங்களுடைய மாமியார் வீட்டு வழிகளிலோ வருமானம், சொத்து கிடைக்கக்கூடிய யோகம் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. சரிங்களா? வீடு மனை கட்டுவீங்க, அதுக்குண்டான யோகம் இருக்குது. கடல் கடந்திருந்து வந்து கூட பணம் காசு உங்களுடைய சொத்துக்களுக்கு வந்து சேரும். அப்போ வெளியில் இருக்கக்கூடிய உறவுகளாலும் சரிங்களா உங்களுக்கு ஒரு சொத்து பத்தை உருவாக்குவதற்கு தேவையான பணமானது உங்களுக்கு கிடைக்கும். அப்ப எப்படினாலும் மனைக்குண்டான யோகம் கண்டிப்பா உண்டு இந்த மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு. சரிங்களா? இது ஒரு பக்கம் வந்தா குரு பார்க்க கோடி நன்மை நடக்குன்னு சொல்லுவாங்க. குருவாருடைய பார்வை பலன் 5, 7, 9 கடகத்துல இருந்து 5ஆம் வரை விருச்சிக ராசியை பார்க்கிறாரு. உங்களுடைய மகர ராசிக்கு அது 11ஆம் இடம் லாபஸ்தானம். அப்போ மறுமண வாழ்க்கை, செகண்ட் மேரேஜுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். செகண்ட் மேரேஜ் நல்லபடியாக நடக்கும். வரவேண்டிய பண லாபங்கள் வந்து சேரும். பணவரவில் இருக்கக்கூடிய தடை விலகி பணவரவு கண்டிப்பா கிடைச்சிடும். அடுத்து 7ஆம் பார்வையா உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியம், மன தெளிவு ஏற்படும். படிப்புல கண்டிப்பா 100% ஜெயிக்கக்கூடிய வல்லமை, திறமை உண்டு. ஸோ இதற்கு அடுத்தபடியா கௌரவம் கிடைக்கும், பாராட்டுகள், பரிசுகள், விருதுகள், ஸோ ஒரு மரியாதை அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? அடுத்து குருவனுடைய 9ஆம் பார்வை என்பது மீன ராசியில பதியுது. மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீது விழுது. அப்போ முயற்சி ஸ்தானத்துல, வெற்றி ஸ்தானத்துல உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறார் இல்லையா? அப்போ முயற்சி வெற்றி என்பது வேற ஒரு இடத்தில் இடம் மாறி போகும் பொழுது, வேற ஒரு புது முயற்சி செய்கின்ற பொழுது அதுல வெற்றியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஓகேங்களா? அவதூறு, அதாவது தேவையில்லாத உங்களை பத்தின அவதூறு பரப்பியவர்கள், யார் முன்னாடி உங்களுக்கு அவதூறு பரப்பினாங்களோ அவங்களே உங்களை பாராட்ட செய்வாங்க. வீண் வதந்தி மற்றும் தேவையில்லாத பொருளைகளுக்கு பயப்பட வேண்டாம். சரிங்களா? துணிந்து புதிய முயற்சியில் இறங்குங்க. பெரிய வெற்றியும் லாபமும் நிம்மதியும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் பெண் தெய்வ வழிபாடுகள் மிக முக்கியமா செய்யணும். சரிங்களா? திருவோண நட்சத்திரம் எவ்வளவு தூரம் பெண் தெய்வ வழிபாடுகளை, அதுவும் சைவ தெய்வங்கள் சொல்லுவோம், ராஜேஸ்வரி, காமாட்சி போன்ற பெண் தெய்வ வழிபாடுகளை தவறாம பண்ணிக்கங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் உங்களுக்கு. ஸோ ராஜ்யம் ஆளக்கூடிய மீனாட்சி, காஞ்சிபுரம் சென்று காமாட்சி அல்லது ராஜேஸ்வரி போன்ற பெண் தெய்வங்களை வழிபாடு செய்கின்ற பொழுது உங்களை ராஜ்யம் ஆளக்கூடிய ஒரு பதவியில, ஒரு போஸ்டில் கண்டிப்பா உட்கார வைக்கும் அந்த தெய்வம். கண்டிப்பா அந்த வழிபாடை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக்னு மற்றும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாரதியும் திருவடி சரணம்.